தீன் ஹாலிடேஸ் யுவர் ட்ரீம் பிளானர். டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம தீன் ஹாலிடேஸை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்க பட்ஜெட்ல உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியாவிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். இந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மஜித் மஜ்ஜு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே ஷாப்பாக இருக்கும். இங்கே ஃபுல்லாக சைனீஸ் ஷாப் இருக்கும். அந்த பக்கம் ஒருத்தவங்களோட இது எல்லாமே இந்த லைனில் வந்து இருக்கும். சொல்லப்போனால் ஹோல்சேல் ஷாப் மாதிரி இங்கே ஹோட்டலே வந்து ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும். வாங்க, இங்கே வந்து பஃபே சிஸ்டம் மாதிரி நம்ம எடுத்து போட்டு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹோட்டல் வாங்க. சாப்பாடு கூட வச்சிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறதுலாம் நம்ம வேணுங்கிறத பஃபேல அப்படியே ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். மாஸ்டர்கிட்ட அங்கே சொன்னால் நமக்கு தோசை இட்லி எல்லாம் ரெடி ஆகிடும். இந்த பஃபேல நம்மளே பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம். இங்கே வந்து லிமிட் அப்படிலாம் கிடையாது. நம்ம எவ்வளோ வேணுமோ எடுத்து போட்டுக்கலாம். நம்ம பிளேட்டில் வந்து பார்த்துட்டு அவங்க கணக்கு போட்டுக்குவாங்க. இவ்வளோதான் பில்லு, இவ்வளோதான் ஆகும். ஏன்னா இங்கே மலேசியா வந்து சாப்பிட்டு எனக்கு ஸ்டொமக் கஷ்டம் நிறைய பிரச்சனை ஆச்சு. இவங்கள்ட்ட சாப்பிட்டோன்னே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரைஸ் எல்லாம் வந்து நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி இவங்க ஒயிட் ரைஸு பொன்னி அந்த மாதிரி நம்ம கேட்டு கொடுப்பாங்க. பொன்னி அரிசி வேணுமான்னு கேட்டு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஹோட்டல் தான். ஸோ இப்போ வந்து நம்ம லைக் வந்துட்டு இடியாப்பமும் கறியும் சாப்பிடுவோம். ஓகே அண்ணா, இடியாப்பம் கொடுங்க. நீங்க எந்த ஊரு? நமக்கு இது வாலாந்தரை. என்னது? வாலாந்தரை. எத்தனை வருஷமா மலேசியால இருக்கீங்க? நமக்கு ஒரு 10 வருஷமா இருக்கும். 10 வருஷமா இருக்கீங்களா? 10 வருஷமா அண்ணன் மலேசியால இருக்காரா? சரி, ஓகே. ஆனா இங்க எப்படி நான் ஃபுல்லா தமிழ்நாடுங்க தான் வருவாங்களா? எப்படி? எல்லாம் தமிழ்நாடு தான். நம்ம ஆளு தான். நம்ம ஆளு தான். மாஸ்டர், நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? ஒரு 6 மாசமா. 6 மாசமா தான் இருக்கீங்களா? நீங்க இந்தியால எங்க? ஸ்ரீலங்காக்காரரா? ஸ்ரீலங்கா. அண்ணன் சிவப்பு டீஷர்ட் தான் மாட்டவே பண்ணிக்கிறாரு. ஓ, எனக்கா? சூப்பர். பாருங்க, கறி ரெடி ஆயிடுச்சு நமக்கு. நான் எடுத்து பஃபேல போனா அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ப்ரோ, நீங்க சொல்லுங்க. இப்படி திரும்புங்க. இப்படி வாங்க, எங்கே வாங்க. இது வேறயா? சரி, நம்ம கடைக்கு தமிழர்கள் டெய்லியும் அப்ராக்சிமேட்டா எத்தனை பேர் வருவாங்க? மேக்ஸிமம் ஒரு 50 பேர். 50 பேர் 60 பேர். ஈவினிங் மத்தியானம் வந்தாங்க, ஆஃப்டர்நூன் நிறைய பேர் வருவாங்க. நம்மளுக்கு ரேட்டு ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து என்ன ரேட் வரைக்கும்? நம்ம ஒரு கோழி சோறு ரைஸ் எடுத்தோம்னா ஒரு 9 வெள்ளி வரும். 9 வெள்ளி. ஆமா, 9 வெள்ளி வரும். இதே மீன் எடுத்தா 10 வெள்ளி. பீஃப் எடுத்தாங்கன்னா 11 வெள்ளி வரும். ஒவ்வொரு இதையும் பொறுத்து தான் ஒவ்வொரு ரேட் வரும். ஒரு நாட்டுக்கோழி காலை எடுத்தா ஒரு பீஸ் மட்டும் அது 8 வெள்ளி வரும். அது போக ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கி ஃப்ரெஷ்ஷா மசாலா போட்டு அந்த டைம்லயே பொரிச்சு கொடுத்துருவோம். உடனே பண்ணி கொடுத்துருவீங்க. அந்த டைம்ல கேட்கும்போது அந்த டைம் பொரிச்சு கொடுத்துருவோம். வேற சாப்பாடு என்ன இருக்கு? பிரியாணி அந்த மாதிரி? பிரியாணி ஃப்ரைடே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி இருக்கும். பீஃப் பிரியாணி இருக்கும். ஃப்ரெஷ்ஷான பீஃப் பிரியாணி, நெய் சோறு இருக்கும். மத்த இந்த ஐட்டம்ஸ் ஃபுல்லா இருக்கும். இதுலயும் கொஞ்சம் வெரைட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். பெப்பர் சிக்கனு, இந்த மாதிரி சம்பல் பொடி, இங்க உள்ள ஸ்டைல்ல சொல்லப்போனா சம்பல் பொடி, கிச்சா பொடி, இந்த ஸ்டைலும் இருக்கும். நம்ம இந்தியன் ஸ்டைல்லயுமா இருக்கும். சரி, இது கரெக்டா நம்ம மலேசியால எந்த இடத்துல எங்க இருக்கு? இது அக்யூரேட்டா லொகேஷன் சொல்ல போனா மஜித் இந்தியா, கேஎல் மஜித் இந்தியா, மைதீன் பேக் சைடு. பேக் சைடு. ஆமா, அது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது. ஆனா மைதீன் பக்கத்துல வந்துட்டாங்களான்னு இந்த லொகேஷன் தெரியும். நம்ம கடை பேர் வந்து மஜித் மாஜு. மஜித் மாஜு. ஆமா, இதோட ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னா சுகானா மாஜு. கூகுள்ல போட்டா வருமா? மஜித் மாஜு ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நேம் வந்து சுகானா மாஜுன்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இப்ப நேம் சேஞ்ச் பண்ணிருக்கு. ஒரு சில காரணத்தினால மாறி இருக்கு. சுகானா மாஜுன்னு தான் இருக்கு. மேக்ஸிமம் வந்து சுகானா மாஜுங்கிறது தான் இதோட ரியல் நேம். போட்டா கூகுள்ல போட்டா அந்த இதெல்லாம் தான் காமிக்கும். அந்த இது ஓகே, நீங்களும் வந்தா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சாப்பிடுவோம். கண்டிப்பா வாங்க. உங்க பேர் என்ன? தயான். தயான். என்ன படிக்கிறீங்க? இந்த ஹோட்டல்ல இப்பதான் சாப்பிடுறீங்களா? ஏற்கனவே சாப்பிட்டுருக்கீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ன சாப்பிட்டீங்க? பரோட்டா. பிடிச்சிருக்கா? நீங்க என்ன சாப்பிட்டீங்க தம்பி? நீங்க என்ன சாப்பிட்ட? நீங்க பரோட்டா தான் சாப்பிட்டியா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நீங்க மலேசியால தான் இருக்கீங்களா? தமிழ்நாட்டுல எங்க இருக்கீங்க? பாருங்க, சென்னையில இருந்து வந்திருக்காங்க. ஓகே, சென்னையில எங்க இருக்கீங்க? நுங்கம்பாக்கமா? நான் வலசரவாக்கம். சூப்பர். பாத்தீங்கன்னா நம்ம சென்னை மக்கள், தமிழ் ஆளுங்க எல்லாரும் இங்கே வந்து சாப்பிட்றாங்க. அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இடியாப்பமும் இந்த கறியும் சாப்பிட போறோம். ஓகே, இப்போ நமக்காக இடியாப்பம் கறி வந்துருச்சு, சாப்பிட போறோம். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.
மசாலா எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் தான் வருது. எல்லாமே நம்ம உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகக்கூடாது, உடம்புக்கு எந்த பிரச்சனை ஆகக்கூடாது, இந்த இடம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாமே இருக்கு, நல்லா சாப்பிடலாம், மனசார சாப்பிடலாம். ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ போய் பேக்கை பேக் பண்ணிட்டு கேப்பை புக் பண்ணுறோம், ஏர்போர்ட்டு போகிறோம், கிளம்புறோம். நல்லா சாப்பிட்டாச்சுங்க, வயிறு திருப்தியாக சாப்பிட்டாச்சு. ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டாச்சு. போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை செட்டப் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊர் மாதிரியே இருக்கும், தமிழ்நாடு மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம மலேசியாவில் தான் இருக்கிறோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லேருந்து இந்த வாட்டர் கேனு வாழைப்பழம் கொண்டு நம்ம ஊர் ஸ்டைலில் இந்த கடை இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இவர்கிட்ட கேட்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அஷ்ரஃப். அஷ்ரஃப், எத்தனை வருஷமா மலேசியாவில் இருக்கீங்க? நான் பிறந்து வளர்ந்தது இங்கதான். இங்கதான். அத்தை அம்மா வந்து ஊர்ல இருந்து வந்தது. அப்படியா? இது தமிழ்நாடுல எங்க வந்திருக்கீங்க? நான் தமிழ்நாடுல ராம்நாடு. ராம்நாடு. முக்காவாசி ராம்நாடுக்காரங்க தான் இருக்காங்க இங்க. இங்க அதிகமா ராம்நாடு. மலேசியாவில் ராம்நாடுக்காரங்க தான் அதிகமா. ஆரம்பத்துல வந்து ராம்நாட்டுல இருந்து தான் நிறைய பேர் இங்க வந்தாங்க. இப்போ இது மலேசியாவே உங்க கண்ட்ரோல் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் இல்ல, நம்ம இங்க உள்ள கண்ட்ரோல்ல இருக்கும். பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்க. செட்டில் இங்க தான். சரி, அப்படியே நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே கடையை வச்சிருக்கீங்களே, எப்படி இது அங்க இருக்கிற மாதிரி பார்த்து வச்சீங்களா? ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம். குழந்தைங்க ரிமோட் கார்ல இருந்து எல்லாமே வச்சிருக்கீங்களே, டோட்டலா பெட்டி கடை மாதிரி. இது என்ன கடைன்னே சொல்லுவேன்னு தெரியல. பெட்டி கடையா? பெட்டி. சரிண்ணே, சூப்பர்ண்ணே, ரொம்ப சந்தோஷம். நம்ம மலேசியால இப்படி ஒரு கடையை பார்த்ததுல. நம்ம கடை பேரு இக்பால் புக் ஸ்டோர். ஓகே, கரெக்டா எங்க? நம்ம மஜித் இந்தியா மைதீன் கீழே. ஓகே, இங்க ஃபுல்லாவே கோல்டு ஷாப் தான் இல்லையா? ஃபுல்லா நகை கடைக்கு நடுவில் நம்ம ஆள் பாருங்க, சுத்தி ஃபுல்லா நகை கடை தான். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு பெட்டி கடை இருக்கு. பெட்டி கடைன்னு சொல்ல முடியல, சூப்பரா இருக்கு. ஹாப்பி, சூப்பர்ண்ணே, வரண்ணே. ஓகே, நம்ம பேக் பண்ணியாச்சு, நமக்கான கார் வந்தாச்சு. ஹாய். ஸோ இப்போ வந்து உள்ள பேக் எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே, கார்ல ஏறியாச்சு. இப்போ நம்ம ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம். ஸோ மலேசியாவை வந்துட்டு உண்மையிலே நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். நல்ல ஒரு சூப்பரான ஏரியா மலேசியாவில் நம்ம சுற்றுறதுக்கு எல்லாமே. பாருங்க, பின்னாடி நம்ம டூரிஸ்ட் கைடு வேற ஜாலியாக உட்காந்துருக்காரு, ஹீரோ மாதிரி உட்காந்துருக்காரு ஜாலியா. அவர் என்ன ஜாலியாக ஒரு கண்ட்ரி சிட்டிக்கு போயிட்டே தான் இருப்பாரு. நம்ம எப்பயாவது தானே, பாதியில் தானே வந்து மாறணும். நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணி நிறைய இடத்துக்கு நம்ம போகணும். ஸோ இங்கே டிராஃபிக் இருக்கோ இல்லையோ, எப்பவுமே ரூல்ஸை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி தான்னா ஃபைன் தான். அது நம்ம ஊர்லேயுமே இருக்கு. இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்துட்டு இவங்க எல்லாருமே, நானே யோசிச்சிருக்கேன், ரோட்ல யாருமே இல்லை, போக வேண்டியதானே அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பட் ஆனால் இங்கே ரொம்ப எப்படி சொல்றது, ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க. இப்போ நம்ம போற ரோடு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் லைக் எப்படி சொல்றது, அந்த பொம்மை கூட எல்லாம் நான் விளையாண்டு இருந்தேன். டிரான்ஸ்ஃபார்மரா அது என்னங்க ப்ரோ அந்த பொம்மை பேர்? வீல ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, அந்த பாம்புலயோ ஏதோ ஒரு அந்த பொம்மை இங்கதான் நிக்குதா? ப்ளீஸ் ஓபன் விண்டோ. பாத்தீங்கன்னா ரோட்ல அங்க இருக்கா பாருங்க நம்ம மாப்பிள்ள. ஸோ டிரைவர், யுவர் நேம்? நஸ்ரி. ஸோ நஸ்ரி தான் இப்போ நம்மளை சேஃபா வந்துட்டு டிரைவ் பண்ணி கூட்டு போறாரு. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இது வந்து பெரேட் நடக்கிற இடம் அப்படிங்கிறது. பாருங்க, இப்போ நம்ம அந்த ரோட்ல தான் இருக்கோம். மலேசியால ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து, நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாலிடேனா வந்து வீக் ஆஃப் லீவ்னா வந்து சாட்டர்டே சண்டே தான் கரெக்டா? Signal. No, this building. This building. What building? I forgot already, but museum. Right now it's museum. Museum. Museum Negara. Desti Negara. ஏதோ சொல்றான் ஒரு மாப்பிள்ள. I am not understand. Tell clearly. Museum. Yeah. Old museum. Yeah. Okay, Malaysian famous museum, correct? Yeah. One of that. ஓகே, நான் இதுக்கு மேலே கேள்வி கேட்பேன். ஆவாண்டா அப்படின்னு முடிச்சிட்டாரு. ஓகே, சரி, ஓகே. மறுபடியும் மலேசியாவுக்கு ரொம்ப நெக்ஸ்ட் மிஸ் பண்ண பிளேஸ் எல்லாம் பார்த்துடணும். நம்மளோட விளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா
நான் பிளானே இல்லாம தான் கிளம்புனேன். ஃபோன் பண்ணி கேட்டேன், டிக்கெட் போட்டுடலாமா? போட்டுடலாம் கிளம்புங்க அப்படின்னா அப்படி வந்துட்டேன். பாதியில் வந்துட்டேன். ஆல்ரெடி இவங்க வந்து நிறைய பக்கம் சுற்றி பார்த்துட்டாங்க. நம்ம என்ன ஒரு 3-4 இடம் தான் சுற்றணும். நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணுங்கிற மாதிரி நம்ம போகிறோம். ஓ, சீட் பெல்ட் Yeah. போட்டுருவோம். போட்டாச்சு. ஈஃபில் டவரை நான் ரொம்ப மிஸ் பண்றேங்க. நான் தாஜ்மஹால்லாம் போய் பாத்துருக்கேன். சி ஐயோ சரி, பிங்க் டவர் ஈஃபில் டவர் சொல்லிட்டே இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு போயிருவேன்னு நினைக்கிறேன் சீக்கிரம். பாரு இந்த வேர்ல்ட்ல டாலஸ்ட் செகண்ட் பில்டிங் பாருங்க. அவன் லைட்டிங் கூட சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த பில்டிங் கூட பாருங்க, அதான் அந்த லைட், அந்த ஒயிட் லைட் தெரியுது பாத்தீங்களா, அதுதான் அந்த பில்டிங். சூப்பரா இருக்கு. ட்வின் டவர்ஸ் தான் டங்கு டிஸ்ட் ஆகிட்டே இருக்கு. ஈஃபில் டவர்னு. ஸோ வந்து ட்வின் டவர்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு என்னமோ அந்த இடத்துக்கு போனாலே அது ஒரு மாதிரி ஒரு நல்ல வைப்னு சொல்லலாம். அந்த இடம் அந்த அழகை ரசிச்சுட்டே இருக்கான்னு வைங்க. நார்மலா ஒரு பில்டிங் தான் இல்லையா, ஆனா அது ஒரு மாதிரி ஒரு டைம் ஒரு மாதிரி இருக்கு. அதை பார்க்கும்போது ஈவினிங் ஆக ஆக அப்படியே அது லைட், அது கொஞ்சம் கொஞ்சமா லைட் ஏற்றுவாங்க. நைட் இருக்கும் பாருங்க, அப்படியே ஒரு வெள்ளி, இவ்வளவு பெரிய ஹைட்ல ஒரு வெள்ளி வந்து நம்ம பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், வீடியோஸ் அங்கேயும் எடுத்திருக்கோம். ஸோ வந்து எங்க போறீங்களோ இல்லையோ ட்வின் டவர்ஸ் போய் வளைச்சு போட்டோ எடுங்க. பயங்கரமா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம்னா கண்டிப்பா நான் வந்து ட்வின் டவர்ஸ் தான் சொல்லுவேன் இங்க. Right now in Malaysia, right now in Malaysia, number one highest building is Merdeka Tower. Merdeka Tower is independent tower. What? Independent tower. Independent tower. Okay. Number one, the floor around 118 floor. 118 floor. 118. 118. Yeah. 118. Okay. Number two is TRX Tower. TRX is Tiara? TRX. TRX. Yeah. Okay. That one number two in Malaysia. The floor is 106 floor. 106. Floor. Yeah. 106. Yeah. And Okay. number three is Twin Tower. Twin Tower is 84, 88 floor. Okay. So below. 84 floor. Yeah. Okay. Our first highest tower is number 2 in the world after Burj Khalifa. Burj Khalifa. Yeah. Burj Khalifa is Burj number Khalifa. 1. This one is number 2. Okay. 2030 will be another tower more highest. Yeah. Already make, but we'll done 2000. Which place? Nearby Twin Tower. Twin Tower nearby. Yeah. ஏங்க நம்ம கூட ஒரு பில்டிங் ரொம்ப பெருசா பார்த்தோம். அது பில்டிங் ஸ்டார்ட். Yeah, start already. ஓகே. So planning we've done 2030 la. Yeah. Burj Khalifa oda perusa. ஓ, அப்ப வேர்ல்ட்ல பிக் பில்டிங். Yeah. Correct. Highest building. The highest, more highest. But Burj Khalifa, Dubai will make another highest tower. Compare me. Okay. Malaysia. Compare. நம்மால் என்ன சொல்றாருன்னா, இப்ப வேர்ல்டுல பெரிய பில்டிங் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கான், வேலை செஞ்சிட்டு இருக்காங்களா. ஸோ அந்த பில்டிங் வந்து 2030 தான் ஓபன் பண்ணுவாங்களா. இப்ப வந்து அந்த பில்டிங் வந்து ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ லைக் வந்துட்டு இப்போ வந்து வேர்ல்ட்ல செகண்ட் பெரிய பில்டிங் வந்து இங்க மலேசியால இருக்கு. இப்போ வேர்ல்டுல இருக்கிறதுலே நம்பர் 1 பில்டிங் வந்து மலேசியால தான் வரப்போகுது 2030. 5 வருஷம் கழிச்சு மலேசியா வந்து அந்த பில்டிங்கை நம்ம பார்க்கறோம். ஓகே ஃபைனலா வந்து சாரி நேம் நஸ்ரி வந்து நம்ம ஃபைனலாக வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மைக்கில் வந்து சார்ஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நான் பேசுகிறது எதுவுமே
உங்களுக்கு கேட்காது. ஸோ வந்து இப்போ நசிரி வந்து அவரோட ஃபோன் நம்பர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. முடிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நசிரி கூட ட்ராவல் பண்ணப்போ ஏகப்பட்ட ஃபன்னான விஷயம்லாம் ஷேர் பண்ணார். அது எதுவும் வீடியோவில் காமிக்க முடியல. BPS 9877 இதுதான் கார் நம்பர். இது போட்டாலே அவர் ஃபோன் நம்பர் வரும். நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மலேசியாவில் வந்து அவர் எல்லா இடம் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஓகே மக்களே, கடைசியாக சென்னை வந்துட்டோம். சென்னை வந்துட்டு அப்படியே இப்போ வீட்டுக்கு போகிற இதில் இருக்கேன். ரொம்ப நாள் சொல்ல போனால் நம்ம ஊரே தான் மலேசியா மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஸோ அந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பண்ணணும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாகில் சூப்பரான ஒரு இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். தீன் ஹாலிடேஸ் யுவர் ட்ரீம் பிளானர். டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம தீன் ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பட்ஜெட்ல உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுங்க.